HD Films ப்ரொடக்ஷன்ல நாகேந்திரன் ஆர் டிரெக்ஷன்ல விமல், சமுத்திரக்கனி, புன்னகிப்பூ கீதா, MS பாஸ்கர் மற்றும் பலரோட பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கிற படம் காவல். ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். படத்தோட பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, பணத்துக்காக கொலை பண்ற கூலிப்படையினால இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்திருக்கிற கொலைகள், இன்னும் முடிவுக்கு வராம இருக்கிற அந்த கொலைகளோட லீகல் கேசஸ். கர்ணாங்கிற கேரக்டர்ல கான்ட்ராக்ட் கிளியரா வராருங்க நம்ம தேவா. பல விஐபிகளுக்காக கொலை பண்றவரு மினிஸ்டர்ஸ்ல இருந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. இவர் பண்ற எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸோட ப்ராஃபிட்ல இருந்தும் அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு லஞ்சம் கொடுக்கிறார். அப்படி கரெக்டா இருக்கிற கான்ஸ்டபிளா வராரு நம்ம MS பாஸ்கர். அவரோட பையன் தான் பொறுப்பே இல்லாம வெட்டியா சுத்திட்டு இருக்கிற விமல். அப்பாவுக்காக அப்பப்போ கர்ணாவை போய் மீட் பண்ணி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்குள்ள இருக்குங்க. சோ இந்த ஒரு நேரத்துல அவங்க ஊருக்கு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா நம்ம சமுத்திரக்கனி வெறப்பா வந்து இறங்குறார். வந்த உடனே வழக்கமா வில்லனை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு என்கவுண்டர் பிளான் போடணும் இல்லையா? அந்த பிளானை தெரியாதனமா நம்ம விமல் கர்ணா கிட்டயே உளறிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு சமுத்திரக்கனி விமலுக்கு தெரியாமையே விமலையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் வச்சு கர்ணாவோட ஆக்டிவிட்டிஸை தெரிஞ்சுக்கிறாருங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கர்ணாவுக்கு விமல் மேல லைட்டா சந்தேகம் வர அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. கடைசியில சமுத்திரக்கனி கர்ணாவை என்கவுண்டர் பண்ணாரா? விமல் கர்ணாவோட கேங்கு கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாரு? இதை தாங்க பயங்கர த்ரில்லிங்கோட கொடுத்திருக்காங்க காவல் படத்துல. யாருமே டச் பண்ணாத ஏரியாவை டைரக்டர் டச் பண்ணிருக்காருன்னு சொல்ல முடியாது. பட் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால கான்ட்ராக்ட் கில்லர்ஸோட மேனரிசம், அவங்களோட பார்ட்டிங் ஸ்டைலு, ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை டைரக்டர் ரிசர்ச் பண்ணியிருக்காருங்கிறது தெரியுது. 15 வருஷத்துல தமிழ்நாட்டுல நடந்த கொலைங்களோட டீடைல்ஸை கௌதம் மேனன் வாய்ஸ்ல நரேட் பண்ண வச்சது ஆப்டா இருக்குங்க. காவல்ல கச்சிதமா இருக்கிற ஏரியான்னு பாத்தீங்கன்னா படத்தோட காஸ்டிங். ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட பிளஸ் தெரிஞ்சுக்கிட்டு டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்காரு. அதுவும் முக்கியமா சமுத்திரக்கனி சாரோட ரோல். அவரு தான் படத்தையே கொண்டு போயிருக்காரு. இன்னொரு நல்ல விஷயம், ஹீரோயிசத்துக்கு ஏத்த மாதிரி அவருக்கு ஒரு லவ் ட்ராக், பஞ்ச் டைலாக் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அதே நேரத்துல கூலிப்படை மேல இருக்கிற கோவத்தை ஸ்ட்ராங்கான டைலாக் மூலமா கன்வே பண்ணிருக்காரு. எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபியை பத்தி சொல்லியே ஆகணும். ஸ்லம் கேங்ஸ்டர் வாழ்க்கையை ரொம்ப அழகா கேட்ச் பண்ணிருக்காரு NK ஏகாம்பரம். தன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தேவையில்லாத டிராக் அவாய்ட் பண்ணிருக்காரு எடிட்டர் பிரவீன் KL. காவல்ல கண்ட்ரோல் இல்லாத ஏரியான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லவ் சீக்வன்ஸ். படத்துக்கு அவசியமே இல்லை அப்படின்னாலும் ஃபோர்ஸ் ஃபிட்டடா இருக்குதுங்க. நம்ம கீதாவோட பிரசன்ஸ் கூட படத்துல லவ் ட்ராக் வேணும், ஒரு ஹீரோயின் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்ச மாதிரி இருக்கு. இதுக்கும் மேல படத்தோட சாங்ஸ் அவசியமே இல்லை, இம்ப்ரெசிவாவும் இல்லை. காவலோட BGல படத்தோட ரீ ரெக்கார்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண GV பிரகாஷ் சாங்ஸ்ல கோட்டை விட்டுட்டார். நல்ல கதையை பிளான் பண்ண டைரக்டர் எக்ஸிகியூஷனை பிளான் பண்ணாம விட்டுட்டாருன்றது தெளிவா தெரியுதுங்க. சமுத்திரக்கனி சார் போலீஸுங்கிறதுல ஆரம்பிச்சு பல இடங்கள்ல பிரெடிக்டபிள் ஸ்கிரீன் பிளேயா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம விமல், என்னதான் அவரை சுத்தியே படம் வந்து நவுர்ந்தாலும் சமுத்திரக்கனி சார் தான் படத்தை தூக்கி சுமக்கிற பீமனா இருக்காரு. கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஜவ்விழுப்பு இழுக்கிறது, காமெடி எல்லாம் ரொம்ப ஃபிளாட்டா இருக்கிறது, ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியாவை டச் பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால பல இடங்கள்ல அறிவுறுத்துற மாதிரியான சீன்கள் இருக்கிறது தாங்க கொஞ்சம் இந்த படத்துல பிரச்சனையா இருக்கு. புதுசா படத்துல எதுவுமே இல்லைனாலும் ஆல்ரெடி பல என்கவுண்டர் கேங்ஸ்டர் மூவில பார்த்த கதைனாலும் சமுத்திரக்கனி சாருக்காக ஒரு வாட்டி காவல் படத்தை பார்க்கலாம் பாஸ்.